Hello Channel 5 Cinema viewers, this is Krishna here. இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு நபரை பத்தின ஒரு வீடியோ தான் வந்து இது. அவரை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். இவர் யாரு அப்படிங்கற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படினா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமால ஒரு சின்ன குட்டி ரோல்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்த பின்னாடி வர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அவருடைய பேர் தான் வந்து சூரி. அப்படி இருக்கும்போது ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒரு 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேர்ல ஒரு நபரா வந்து இவருக்கு ஒரு ரோல் கிடைக்குது. அதுதான் வெண்ணிலா கபடி குழுவில் புரோட்டா சூரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து கிடைக்கிது. அந்த படம் தான் வந்து வெண்ணிலா கபடி குழு. அந்த படத்தில் ஒரு ரோல் வந்து கிடைக்கிது. யாராலையும் கவனிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவரே எதிர்பார்த்தாராமா. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் ஒரு முக்கியமான சீன், அதாவது அந்த புரோட்டா சாப்பிட்ற அந்த ஒரு காமெடி. அந்த காமெடிக்கு பிறகு ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தவர் வெல்நோன் கதாபாத்திரங்கள்லாம் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஓரளவுக்கு முகம் தெரியக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் அவருக்கு கிடைக்கிது. அப்படி படிப்படியாக வளர்ந்து அதே பீரியடில் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனோட பேர் பண்ணி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு லீடிங் காமெடியன் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பெறாப்பில். அதுக்கடுத்து வர்ற நிறைய படங்களில் வந்து அவருக்கு காமெடி எலமெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகுது. இவர்கிட்ட வந்து அந்த ஊரோட மண் வாசனை வந்து இருக்குதுப்பா, ஒரு ஊர்க்கார பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து இவர் ஈஸியாக கேரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அது ஒரு ஸ்பெஷல் விஷயமா வந்து இவர்கிட்ட வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து நிறைய படங்கள் வந்து அதை மாதிரி பண்ணிட்டு இருந்தார். மெயினாக ஒரு சில ஹீரோஸோட இவரோட காம்போ ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது இவருடைய கெரியர் பீக், அதாவது காமெடி கெரியரோட பீக் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய படங்களில் அடுத்தடுத்து இவரை வந்து கேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய காமெடி ரோல்ஸும் வந்து நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. ஆனால் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கெரியரில் ஒரு அதான் ஸ்டாப் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவருடைய காமெடி ஒரு சில படங்களில் வந்து விமர்சிக்கப்படுது. இந்த காமெடியெலாம் நல்லா இல்லை, என்ன சொல்கிறது, மொக்க காமெடியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ புலிவாளுங்கிற படத்துலலாம் ஃபார்வேர்டு மெசேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாப்புல. அது இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு, இது காமெடியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. பாம்பு எத்தனை தடவை படம் எடுத்தாலும் அதால் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாது. என்னதான் அது டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் சைடாக இருந்தாலும் அந்த விமர்சனம் வந்து மெயினாக இவர் மேலே தான் வந்து வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பெஸ்ட்டு காம்போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, சிவகார்த்திகேயன் சூரி. அந்த காம்போலையும் கூட சீமராஜா அப்படிங்கிற ஒரு படம் வந்து வருது. அந்த படத்தில் என்னப்பா இதுலேயும் ஒரு பெஸ்ட்டு காம்போ, இவங்க கூடயுமே வந்து இந்த படத்தில் காமெடி ஒர்க் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதே காம்போவில் கடைசியாக வந்த டான் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்துலேயும் கூட காமெடி ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரால் வந்து பேசப்படுது. அப்படி இருக்கும்போது என்னடா அவ்வளோதானா, காமெடியில் இவரோட கெரியர் வந்து முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இல்லை, நான் காமெடி மட்டும் இல்லை, நான் ஒரு ஆக்டர், நான் காமெடியை தாண்டி நான் ஒரு ஆக்டர், நான் வந்து எல்லா எமோஷன்ஸையும் என்னால் கேரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவர் புஷ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறாரு. அந்த முதல் அடிக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது தான் டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள். சூரியனன்ட்ட வெற்றிமாறன் சார் வந்து வேற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். விடுதலை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு ப்ரொட்டகனிஸ்ட், ஒரு லீடிங் ப்ரொட்டகனிஸ்ட் ரோல் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்படுது. என்னதான் இப்போது காமெடியனாக இருந்து ஹீரோவான நிறைய பேரை வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்துருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஹீரோவாக பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான படமாக இருக்கும், ஒரு காமெடி படமாக இருக்கும். ஏன்னா நம்ம மக்கள் இது வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்காங்க. அப்போது நம்ம இந்த மாதிரி போனால் தான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த மாதிரி ஹீரோவாக மாறக்கூடிய காமெடியன்ஸ் எல்லார் மைண்ட்லேயும் வந்து இருக்கும். நம்ம இது வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இவருடைய அந்த ஃபஸ்ட்டு ஹீரோவாக பண்ணக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு படம் வந்து டோட்டலாக இதுவரையும் அவர் நம்ம அப்படி பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரோலு, ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு, அது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னே வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு பெரிய மனிதனுடைய அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் கண்மூடித்தனமாக அந்த ஒரு ரோலை என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையிலையும் கூட அந்த ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறாரு, நடிக்கிறாரு. அந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, இந்த டோட்டல் தமிழ் இண்டஸ்ட்ரியே பெரிய ஷாக்காக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த மனுஷனுக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டராக, இப்படி ஒரு ஆக்டிங் வந்து இவரால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த விடுதலை பார்ட் 1 வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து அந்த ஷாக்லேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கும்போது அதுக்கு அடுத்து கருடன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து கேஸ்ட் பண்ணப்படுறாரு. அந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோ வீடியோ வந்து விட்டுருந்தாங்க. அந்த லுக்கு, இது விடுதலையாவது லுக்கப்போ எல்லாருக்கும் பெருசாக இது எங்கப்பா என்னப்பா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஷாக் இருந்துச்சு இல்லையா. கருடன் வந்து அந்த ஃபஸ்ட் லுக்கு அந்த டீசர்லேயே வந்து எல்லாருமே ஒரு ஷாக். மனுஷன் என்னடா எப்படி இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி அந்த ஓடி ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க.
பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துலையே ஓகே நின்ட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல, அது கொஞ்சம் கூட அந்த எக்ஸ்பெக்டேஷன் குறையாத விதமாக இருந்துச்சு கருடனில் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ். கருடனில் வந்த ப்ரெஸ் மீட், அதுக்கப்புறம் அவர் சந்தித்த நிறைய இன்டர்வியூஸ்லாம் அவருக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஹீரோவாகவே பார்க்கலாமா, இதுக்கப்புறம் ஹீரோ தானா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் அதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில், நீங்கள் பார்க்க ரெடினா நான் நடிக்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து சொன்ன மாதிரியே கருடன் வந்து பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு படமாக வந்து மாறிச்சு. அதுக்கடுத்து ஓகே இவர் படங்கள் பண்ணுறாரு, இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக தான்ப்பா இவர் இருக்கார், கமர்ஷியலாக இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிங் அதெல்லாம் பண்ணுறாரு, நிறைய எமோஷன்ஸ் வந்து கேரி பண்ணுறாரு, ஓகே சூப்பர் அப்படின்னு இருக்கும்போது கமர்ஷியல் படம் மட்டும் இல்லை, என்னால் ஒரு ராவான படமும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு லீட் ரோல் வந்து பண்ணுறாரு. என்ன சொல்கிறது, அதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் எல்லாம் நம்ம ஒரு சின்ன சாயில் வந்து அவர்கிட்ட எட்டி பார்க்கும். என்ன தான் அவர் கேரக்டராகவே இருந்தாலும் சூரி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அடிக்கடி நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போவார். ஆனால் அந்த கொட்டுக்காளி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூரிங்கிற ஒரு ஆக்டரே மறந்துடுவோம். அவரோட கேரக்டருக்கு டோட்டல் ஆப்போசிட்டான ஒரு ரோல் வந்து எடுத்து ப்ளே பண்ணியிருப்பார், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு படத்தில் வந்து பிரேக் பண்ணிட்டார். நான் இதுக்கு முன்னாடி அவரோட கெரியரில் பண்ண எல்லா அந்த காமெடி ரோல்ஸ் எல்லாத்தையும் இந்த கொட்டுக்காளிங்கிற ஒரு படத்தில் பிரேக் பண்ணார் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கடுத்து விடுதலை 2 அப்படிங்கிற ஒரு படம் வந்து வந்துச்சு. விடுதலை 1 அளவுக்கு அவருக்கான ஸ்க்ரீன் பிளேவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான இடமும் இல்லை அப்படின்னாலும் அந்த படமும் ஓகே சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியதாக தான் இருந்துச்சு. கிடைச்ச அந்த ஒரு ரோலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஓகே ஹீரோவாக வந்தார், ஒரு 4 படம் பண்ணார், அதுக்கப்புறம் எங்கே படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேச்சுக்கள்லாம் ஆரம்பித்த நிலையிலேயே எப்படி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம், அதுக்கடுத்து அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மாமன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து அடுத்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கான லுக்கும் இல்லை ஃபஸ்ட் லுக்கும் செகண்ட் லுக்கும் அது பார்க்கும்போதே வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ கொட்டுக்காளிலையும் சரி கருடன்லேயும் சரி ஒரு ரக்கடான ஒரு கேரக்டராக தான் வந்து நம்ம அவரை பார்த்துருக்கோம். மாமனில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படியே ஆப்போசிட், ஒரு ஜாய்ஃபுல்லாக ஒரு சியர் என்ன சொல்கிறது சின்ன குழந்தைகளுக்கு பிடிக்கும்படியான ஒரு கேரக்டர் மாதிரி தான் வந்து அந்த 2 போஸ்டர்ஸ்லேயும் அவர் பார்த்த உடனே ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி சூப்பராக தெரிஞ்சாப்புல, சார்மிங்காக இருந்தாப்புல. என்னடா ஒரு மனுஷன் இதுவும் பண்ண முடியும், இதை சூப்பராக ஃபுல் ஆஃப் பண்ணிட்டாரு, ஆனால் என்னால் இதுவும் பண்ண முடியும்னு காட்ட போகிறாரா, இந்த படம் எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஷாக்லேயே வந்து எல்லோரும் இருக்கும்போது இப்போது ரீசெண்டாக மண்டாடி அப்படிங்கிற ஒரு படத்துக்கான ஒரு போஸ்டர் ஃபஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த படத்தோட ஜானரே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர். ஏன்னா இவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனும் நம்ம இங்கே பேசி ஆகணும். ஃபஸ்ட்டு படமே நான் சொன்ன மாதிரி காமெடி ஜானரில் போகாமல் நான் ஒரு பயங்கர சீரியஸான ஒரு ஜானர் வந்து எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விடுதலை செலக்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருடன் வந்து ஒரு கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவில் இருந்தாலும் அது சீரியஸான ஒரு ரோல் தான். அதில் ஒரு சில காமெடி எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும், இருந்தாலும் அந்த ரோல் பயங்கர சீரியஸான ரோல். அதுக்கடுத்து கொட்டுக்காளி பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர். இது வந்து கமர்ஷியல் எலமெண்ட்ஸே இந்த படத்தில் வந்து கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீரியஸான ஒரு டாப்பிக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, சீரியஸான ஸ்க்ரீன் பிளேயில், அந்த மாதிரி ஒரு ஜானர். அதுக்கடுத்து இப்போது இங்கே மண்டாடி அப்படிங்கும்போது இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர். என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டை மட்டும், அதாவது காற்றை மட்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு போட் ரேஸ் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வந்து இருக்குது தமிழ்நாட்டில். அந்த ஒரு போட் ரேஸ் வந்து யாருக்குமே தெரியல, இது நிறைய பேருக்கு தெரியல. அந்த ஒரு போட் படகு ரேஸ், அதோட பேர் தான் வந்து மண்டாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பேஸாக வச்சு ஒரு படம். இதோட ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்தபோது ஓகே ஒரு கபடி பிளேயராக நடிக்கிறாரு போல, அந்த ஜெர்சிலாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் அடுத்து அந்த போட்டோட அந்த ஒரு போஸ்டரில் மனுஷன் வாயில் ஒரு வீடியோட என்னமா இருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு நம்ம பார்த்த உடனே ஓகே இந்த கேரக்டர் வந்து இதை பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டருக்கு அவ்வளோ சூட் ஆகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து க்ரோத் லெவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மனிதர்கள்லாம் நம்ம பார்த்தோன்னே எக்ஸாம்பிள் எடுத்து காட்டலாம்ல, அந்த மாதிரி ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக நம்ம முன்னாடி இன்றைக்கி சூரியன் நிற்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து அவர் செலக்ட் பண்ணக்கூடிய படங்களும் நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம் தான் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம் இது தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படம் வர்றது டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸை தாண்டி ஹீரோ அப்புறம் மக்கள் மத்தியில் தான் இருக்குது. இவங்க 2 பேரோட கையில் தான் இருக்குது. ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையை மட்டும் செலக்ட் பண்ணாங்கனாலும் அதை மக்கள் வரவேற்றாங்கனாலும் மட்டும்தான் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பயங்கர ஹெல்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி நல்ல கதைகளை சூஸ் பண்ணக்கூடிய நடிகர்கள் இன்னும் நிறைய தமிழ் சினிமாவுக்கு தேவை. ஸோ இந்த ஒரு வீடியோ ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நான் சூரியனனுக்கு ஒரு பெரிய 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 கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் கடந்து வந்த தூரம் வந்து அந்த அளவுக்கானது. இன்னும் நிறைய நல்ல படங்கள் வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் இந்த மக்களுக்கும் தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நான் இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பை.